இந்த டேம் எதுக்கு கட்டணும்? டேம் கட்டலன்னு வையன், இங்கேருந்து மலை இருக்குது, நல்லா தண்ணி வரும். இந்த தண்ணி வந்து இப்படி ஆறாக ஓடி இங்கே ஏதோ ஒரு சைடில் கடல் இருக்குது, இந்த சைடு கடலில் கலந்து வேஸ்ட் ஆயிரும். இப்படி ஒரு டேம் கட்டுறதுனால அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு, இது ஒரு வாட்டர் சேவிங் மெத்தடுன்னு வச்சுக்கேன். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க விவசாய மக்களுக்கு குடிநீருக்கு இந்த மாதிரி அனுப்புவாங்க. அதனால தான் டேம் கட்டுறது. இப்போ காமராஜர் வந்து இந்த டேமை கட்டி கொடுத்துருக்காங்க. 1958 அந்த காலகட்டத்திலலாம் தண்ணி எவ்வளோ பஞ்சம். இப்போ நம்ம வீட்டு வாசல்லையே தண்ணி வருது. அதனால தான் அந்த தண்ணியோட மதிப்புக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய டேம் கட்டியிருக்காங்க. கட்டி அதை இது பண்ணிடுது. இப்போ நமக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. நம்ம வந்து தண்ணியும் மதிக்கிறது கிடையாது, சாப்பாடு ஜென்ரேஷனில் தண்ணியும் மதிக்க மாட்டோம், சோத்தையும் மதிக்க மாட்டோம். தண்ணி இல்லாமல் சாகுறாங்க, அதுக்கு நம்ம கேட்கறதுக்கே புதுசாக இருக்கும். இந்த ஜென்ரேஷனில் தண்ணி இல்லாமல் சாகுறாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்தில். அதனால தான் இந்த மாதிரி டேமெல்லாம் கட்டி இப்படி வளமாக்கியிருக்காங்க. பாரு, இந்த மாதிரி பச்சை பசேலாக நெல் விளையக்கூடிய பூமி. அதுக்கு காரணம் வந்து இந்த டேமு தான். மேக்ஸிமம் எந்த டேம்லேயுமே வந்து நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க விசிட் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த மணிமுத்தாறு பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாமல் அனாதையாக தான் கிடக்கும். எப்போ வேணாலும் விசிட் பண்ணிக்கலாம். யாருக்கும் தெரியாது, இந்த இடம் வந்து தெரியாது. ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த இடங்களில் இதுவும் ஒன்று.